30th ஏப்ரல் Thursday. அன்போடு கண்டித்தல். பிரம்பை கையாளதவன் தன் மகனை பகைக்கிறான், அவன் மேல் அன்பா இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். நீதிமொழிகள் 13:24. குழந்தைங்க தப்பு பண்ணும் பொழுது நம்மளோட பெற்றோர்கள் கண்டிப்பா அவங்கள கண்டிக்கணும். இது தப்பு, இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிக்கணும். அப்படி நம்ம கண்டிக்கிறோம் அப்படின்னு சொன்னாதான், நம்ம ஒரு குழந்தை மேல அன்பு இருந்தாதான் நம்ம அந்த குழந்தைய கண்டிக்க முடியும். அதே போலதான் தேவன் நம்ம தப்பு பண்ணா அதை நம்மள கண்டிக்கிறாரு. ஏதோ ஒரு மூலியமா நம்மளை தண்டிச்சு இது செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை உணர்த்துறாரு. நம்ம பிள்ளைங்க தப்பு பண்ணும் பொழுது நம்ம பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நம்ம விட்டோம்னா பின்னாடி அந்த குழந்தை தப்பான வழியில தான் நம்ம இருக்கும். அதனால நாம நம்ம சின்ன பிள்ளைங்க தப்பு பண்ணும் போதே அதை திருத்தணும். அதே போலதாங்க நாம தப்பு செஞ்சதை தேவன் திருத்தும் பொழுது அதை அன்போடு நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அப்படி இல்லைன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில நம்மளுடைய பாதை தவறான வழியில தான் செல்லும். அதனால நாம குழந்தைகளை அன்போடு திருத்துற மாதிரி தேவன் நமக்கு அன்போடு நம்மளுடைய தவறை திருத்த வல்லவரா இருக்கிறாரு. ஜெபம். அன்பின் தேவனே, என் குழந்தைகளை அன்போடு வழிநடத்த உதவும். அவர்களை சரியான நேரத்தில் திருத்த ஞானம் தாரும். உமது அன்பை அவர்களுக்கு வெளிப்படுத்த உதவும். ஆமேன். ஹாவ் எ மந்த் எண்ட்.